ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு சிந்துஸ் கிச்சன். ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி சிம்பிள் டிஷ் தான் போடுறேன், ஒரு லஞ்ச் விலாக் மாதிரி. சாப்பாடு கருவாட்டு குழம்பு. நான் முன்னாடியே சாப்பாடு வச்சுட்டேன், எக்கையும் பாயில் பண்ணி வச்சுட்டேன். இது நான் புதுசாக வாங்கியிருக்கேன் அன்ன பாத்திரம். இது நல்லாயிருக்கு, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பிகினர்ஸ்லாம் வாங்கி யூஸ் பண்ணலாம். அப்புறம் நிறையா வடிக்கணும் அப்படின்றவங்களும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லாயிருக்கு. நம்ம கிளிப் போட்டுக்கிட்டு அப்படியே நம்ம எடுத்து சாய்க்க வேண்டியதான். எதுவுமே சுடாது, எங்கேயுமே கீழே கொட்டாது, கையிலலாம் சுடு தண்ணி விழுகாது. நல்லாயிருக்கு. அப்புறம் இப்போ நம்ம குழம்பு செய்ய போகிறோம், கருவாட்டு குழம்பு. ஆஸ் யூஷுவல் எல்லா வீட்லேயும் பண்ணுற மாதிரி தான். நம்ம நல்லெண்ணெய் ஃபஸ்ட்டு ஊற்றிக்கிட்டு கடைசி வெந்தயெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு இது நல்லா பொரிஞ்சதும் வெள்ளைப்பூண்டு போட்டுக்கலாம். ஒரு 10 பல்ல வெள்ளைப்பூண்டு போட்டிருக்கேன். கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறமா கொஞ்சம் பெரிய வெங்காயம், கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நான் காரத்துக்கு பச்சை மிளகா போட்டிருக்கேன். பச்சை மிளகா போட்டு செய்கிறது நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம தயிர்லாம் வச்சு சாப்பிட்றப்ப அந்த பச்சை மிளகாய் சைடில் கடிச்சிட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் போட்டாச்சு, நல்லா வதங்கிட்டுருக்கு. இது வதங்கட்டும். சைடில் கொஞ்சம் மஞ்சத்தூள், வீட்டு குழம்பு தூள் போட்டிருக்கேன். அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது நீங்கள் போட்டுக்கோங்க பார்த்து. அப்புறமா 3 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளியை அரைச்சி ஊற்றிருக்கேன். கொஞ்சம் அரைச்சி ஊற்றினா நமக்கு கொஞ்சம் குழம்பு கெட்டியாக கிடைக்கும். அதனால நான் அரைச்சி ஊற்றிருக்கேன். கட் பண்ணி வேணும்னா உங்களுக்கு கட் பண்ணியே போட்டுக்கோங்க. நல்லா இப்போ இது எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்துருச்சு. இது கூட தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் நான் இன்றைக்கி முருங்கைக்காய் கத்திரிக்காய் கூட போட போகிறேன். அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சோண்டு வெந்தயத்தூள் போட்டிருக்கேன். ஒரு 2 பிஞ்ச் வெந்தயத்தூள் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும் ஃப்ளேவர்ஃபுல்லாக. அப்புறம் தேவையான அளவு புளியை கரைச்சி அதில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு வரணும். இது கூட நான் இன்றைக்கி நெத்திலி கருவாடு சேர்த்துருக்கேன். நெத்திலி கருவாடு தலையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா சுடு தண்ணீரை ஒரு 3-4 தடவை அலசி வச்சுட்டேன். அவ்வளோதான், அந்த நெத்திலி கருவாடு உள்ளே போட்டாச்சு. இது நல்லா ஒரு கொதி வரட்டும், எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கெட்டியாக கொஞ்சம் தொக்கு மாதிரி வரட்டும். சாப்பாடில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே. அவ்வளோதான். இது கூட நம்ம சைடில் கொஞ்சம் அப்பளம் பொரித்து வச்சுக்கலாம். அப்புறம் எக்கு பாயில் பண்ணி வச்சேன்ல, அதையும் ஓடெல்லாம் பிரிச்சுட்டு அவிச்ச முட்டை வச்சுருக்கேன். இந்த புளிக்குழம்பு, கருவாடு குழம்பு, இது கூட நம்ம இந்த வடகம், அவிச்ச முட்டை அதெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம காம்பினேஷன், சூப்பராக இருக்கும். நீங்கள் என்னென்னலாம் வச்சு சாப்பிடுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி அப்பளமும் அவிச்ச முட்டையும் தான் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், சாப்பாடு அழகாக வடிஞ்சிருச்சு. நல்லா உதிராக நல்லா இருக்குது. சாப்பாடு பொழு பொழுன்னு தான் வந்திருக்கு. இப்போ நம்ம சாப்பாடு போட்டாச்சு. இது கூட கொஞ்சம் அப்பளம் சைடிஷ்ஷு. ஆஹா, சட்டியை திறந்தாலே கருவாடு மணக்குதுங்க. அவ்வளோதான் மக்களே, லஞ்ச் ரெடி. உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எல்லோரும் நல்லா சாப்பிடுங்க. பாய்.